ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் எது சார் நல்லா பெஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ எது ஸ்டாண்டர்டு, எது பிலீவபிள், லீகல், இல்லீகல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளை பார்த்து எல்லாமே ஸ்டாண்டர்ட். நம்ம இந்தியா கவர்மெண்ட் இன்னும் எதுவுமே லீகல் அப்படின்னு எதுவும் பண்ணல. எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் அதில் சின்ன பிரச்சனை, இதில் சின்ன இஷ்யூ அப்படி போயிட்டுருக்குது. ஸோ மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்துல எனக்கு இந்த பிமேக்ஸ் குளோபல் அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் ஜஸ்ட் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் பிடிசி பண்ணலாம், கோல்டு, க்ரூட் ஆயில், உங்களுக்கு எது எல்லாமே உங்களுக்கு இதில் யூஎஸ் ஆயிலிருந்து எல்லாமே இதில் நீங்கள் கிரிப்டோ கரன்சிலேருந்து ஃபாரெக்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க் நம்மளுடைய நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பே ஷேர் பண்ணியிருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குமா கொடுத்துறேன். ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் போயிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அப்டேட்டும் கிடச்சிரும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அடுத்த லெவலில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த லிங்க் இருக்குது பாருங்கள், இந்த பிமேக்ஸ் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் பேர், உங்களுடைய எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. ஓகே, சரி. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் என்னுடைய ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள். என்னுடைய ப்ரைம் குரூப்பில் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஆட் ஆகிடலாம். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க 5 years லிங்க்குக்கு கொடுத்துருக்கேன், அதில் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபாரெக்ஸில் பண்ணுறவங்க இந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா, அந்த விட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறமா ஃபண்ட் டெபாசிட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுல்ல, கொஞ்சம் அது எனக்கு பிடிச்சிருந்ததில்ல. ஸோ அதனால் தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இது MT5 பிளாட்ஃபார்மில் ஈஸியாக ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகும், எப்படிலாம் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஒன்று பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நேற்று சென்ட் பண்ணது 8 மணிக்கு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஆனால் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த MT5க்கு ஜம்ப் ஆகாமல் இருக்கீங்க. இந்த MT5 எப்படி ஜம்ப் ஆகுது, எப்படி பாஸ்வேர்டு லாகின் ஐடிலாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் ஆல்மோஸ்ட் இங்கே எக்ஸ்என்எஸில் எப்படி இருக்குதோ தான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். டெல்டா எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். இல்லை அந்தளவுக்குலாம் பெருசாக ஹைலாக இருக்காது, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட எக்ஸ்என்எஸ் ரேஞ்சு தான் இருக்கும்னு வச்சுங்களேன். நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு டெமோக்காக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், சாம்பிளுக்காக. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேர் உங்களுக்கு இதில் உங்களுக்கு நீ எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு வரும். அப்புறம் எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறீங்களா அதுவும் வரும். அப்புறம் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் இந்த MT5 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டவுன்லோட் விண்டோஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்பிள் யூஸராக இருந்தால் மேக் யூஸ் பண்ணிங்க, லைனக்ஸ் இருந்தால் லைனக்ஸ் யூஸ் பண்ணிங்க. மொபைலில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக என்ட்ரி எக்ஸிட்லாம் இதில் பண்ணிடலாம். இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பு இது பிசிக்கு பண்ணுறவங்க, இது ஆப்பிளில் பண்ணுறவங்க இங்கேயே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த ஓப்பன் MT5 அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் பண்ணிக்கணும். அந்த MT5 ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி டைப்பு, இதில் நீங்கள் எடுத்தோடனே டைமண்டு செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு ஸ்ப்ரெட் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ப்ரெட் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகலன்னு நெக்ஸ்ட் நீங்கள் சில்வர் கூட ஜம்ப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல டைமண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த செலக்ட் டைப் டைமண்ட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் லிவரேஜ் எவ்வளோன்றது செலக்ட் பண்ணி, என்ன பொறுத்தவரை கம்மியாக செட் பண்ணுங்கள், போதும் 50 போதும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிடிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம், அப்புறம் கூட லிவரேஜ் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 50 செலக்ட் பண்ணிங்க போதும். ஓகேங்களா, சரி. இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க. ஆல்ரெடி MT5 டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது அக்கௌண்ட் வேணும் உங்களுக்கு பாஸ்வேர்டு இமெயிலாம் வந்துடும். உங்களுக்கு மை அக்கௌண்ட் லிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு ஐடி, இப்போ நான் ப்ரைவேசிக்காக கிளிக் பண்ணாமல் இருக்கேன். ஜஸ்ட் MT5 அக்கௌண்ட் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். ரைட், சரி. அதுக்கப்புறம் மை ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்க, உங்களோட ஃபண்ட் எவ்வளோ இருக்கும் அதை கிளிக் பண்ணால் தெரியும். விட்ரா, டெபாசிட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் அந்த அக்கௌண்ட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுறது கூட இங்கே வந்துடும். உங்களுக்கு எந்தெந்த அக்கௌண்ட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் இப்போ இந்த ஸ்கிரிப்ட்டில் பண்ணலாமா, அந்த ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணலாம், ஒரே ஸ்கிரிப்ட்டில் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். ரைட், ஓகேங்களா, சரி. இப்போது MT5 எப்படி சார் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணிப்பீங்களா. டவுன்லோட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் எப்படியோ ஓப்பன் ஆகும். இதில் லாகின் ஃபஸ்ட்டு காமிக்காது. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். லாகின் பண்ணதுக்குன்னா ப்ளைனாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் லாகின் பேஜ் இங்கே ரைட் சைட் டவுனில் இருக்குப்பா, இங்கேயும் போகலாம். இல்லை நீங்கள் ஃபைலில் இங்கே கூட போய்ட்டு லாகின் பண்ணலாம், எப்படி வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். அதில் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு அங்கே காமிச்சில்லைங்களா, அந்த மை அக்கௌண்ட் லிஸ்ட், அந்த பாஸ்வேர்டு ஐடியும் இதில் நீங்கள் பண்ணுங்கள். சர்வர் பேமெக்ஸ் கோல்டு பேமஸ் குளோபல் சர்வர், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கீழே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ட்ரேடிங் பாயிண்ட். உங்களுக்கு MT5 யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தெரியும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களா சேம் அதே கான்செப்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகேங்களா. இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்க பாருங்கள்,
அதாவது உங்களுக்கு இந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் நேற்று வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்டால் பரவாயில்ல, நம்ம வந்து கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். சார் இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் எனக்கு லிஸ்ட் வந்துடும், நீங்கள் எத்தனை பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அந்த லிங்க்லேருந்து அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மாதிரி ஈஸியானால கொடுக்க முடியும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பண்ணவங்க இங்கே சென்ட் பண்ணியாச்சு, ஒரு சிலருக்கு சென்ட் பண்ணாமல் இருக்கிறேன். சென்ட் பண்ணாதவங்க நீங்கள் கேட்டு அந்த ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகலாம். எத்தனை பேர் இருந்தீங்க அதில் வந்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு கிளியர் ஆகிடும். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபாரெக்ஸில் இந்த டெர்மினல் இருக்குது. விருப்பம் இருக்குங்க, இமீடியட்டாக இன்றைக்கி எல்லா கிடக்கிறது எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. ப்ரோசஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது, இல்லை ஃபார்மாலிட்டிஸில் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் அதிகமாக போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் வந்து ஒத்து கவனிங்க. நம்ம கரெக்டான வழியில் போகிறோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து நோக்கி பயணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை நமக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுங்க. உங்களுக்கு மேபி இந்த ஒரு 15-20 டேஸில் வந்து இது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணலாம். அதாவது நம்ம லைவில் வரது, லைவில் என்னென்ன சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து லைவில் சப்போர்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் கடகன்னு எல்லாரும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 பேர், ஒரு 200 பேர் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மிச்சம் வந்து லைவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இந்த 200 பேர் கும்பலாக சேர்ந்து நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.